இங்க இவங்க ஹஸ்பண்ட கூட கவனிக்காம ரஜினியோட தளபதி படம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு கால் பண்றாங்க. எடுத்ததுமே இவங்க நம்ம சின்ன வயசுல பார்த்த இந்த படத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அழுதுகிட்டே உங்களோட பொண்ணு இங்க இறந்துட்டான்னு சொல்றாங்க. அதை கேட்ட அதிர்ச்சியில இவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துருது. அந்த ஊருக்கு போயிட்டு அவங்க பொண்ணையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்ப இவங்க ஹஸ்பண்ட் இவங்களையும் அவங்க அண்ணன் பையனும் பார்த்து முறைக்கிறாரு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி உங்களோட பொண்ணு லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட தான் முதல் தடவை சொல்லியிருப்பா. அவர் அந்த பையனை மீட் பண்ணி பேசுறாரு. அந்த பையனும் இருக்கு ரொம்பவும் பிடிச்சு போகுது. சோ நம்மளோட பொண்ணு லவ் பண்றான்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுறாரு. ஆனா இவங்க அந்த பையன் வேற ஜாதின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காம அவங்க அண்ணனோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. சோ நம்ம பொண்ணு இறந்ததுக்கு நம்ம வைஃப் தான் காரணம்னு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுறாரு. அன்னிலிருந்து பேசாமலே விட்டுறாரு. ஆனா இவங்களுக்கு காதுல பறவை சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. எதிரில இறந்து போன பொண்ணும் தெரிய ஆரம்பிக்கிறா. அதனால இவங்க ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட இவங்க பையனுமே இவங்க ஃப்ரெண்டு சைக்காட்டிஸ்டா இருப்பாரு. சோ அவங்க கிட்ட போய் சொல்றாங்க. இவங்க பொண்ணு இறந்ததை கேட்டதுமே அவரே ஷாக்கா வராரு. சோ இவங்களை குணப்படுத்த ஒரு ட்ரிப்புக்கு போனா சரியாயிடுன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படியே அந்த பொண்ணோட அஸ்தியுமே ராமேஸ்வர கரைச்சலான்னு சொல்றாங்க. போற வழியில ரொம்ப டிலே ஆகுதுன்னு அவங்க பையன் யூஎஸ் கிளம்பிடுறான். சோ அவங்க ஃப்ரெண்டை வச்சு பாண்டிச்சேரி கிளம்புறாங்க. அப்ப பிச்சாவரம் போகும்போது இவங்க பொண்ணு லவ் பண்ண பையனை பாக்குறாங்க. பார்த்ததுமே ஒரு இடத்துல பேசணும்னு சொல்லிட்டு மீட் பண்றாங்க. அப்பதான் இவனுக்கு இந்த பொண்ணு இறந்து போன விஷயம் தெரிஞ்சதுமே உடஞ்சு போயிடுறான். இந்த பொண்ணோட அப்பாவுமே நீ மட்டும் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணியிருந்தா இந்நேரம் என்னோட பொண்ணு உன் கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஆக்சுவலா இவங்க கிட்ட என்னோட பொண்ணை கூட்டிட்டு போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கன்னு சொல்லுவாரு. ஆனா இவன் அதை கேட்காமலே விட்டுருவான். சோ இப்போ இதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறான். அதே டைம்ல என்னோட பையனோட ஃப்ரெண்டோட வைஃபுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடும். அதனால இந்த பொண்ணோட லவர் டிரைவர் ஆகிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆனா இந்த பொண்ணோட அம்மாக்கு இவன் யாருன்னு சொல்லிட்டு சந்தேகமாவே இருக்கும். ஆனா ஒரு தடவை பேசும்போது அவனோட பேரை சொல்லியிருப்பாங்க. சோ இப்போ கூப்பிடும்போது கண்டுபிடிச்சிடறாங்க. அதனால இவனை வேற ஜாதின்றதுனால தொடக்கூட விடாம பாத்துக்கிறாங்க. அதே டைம்ல இவங்க அப்பா இறந்து போன பொண்ணோட ஃபீலிங்ஸ் தாங்க முடியாம குடிச்சு இறந்து போறாரு. அவர் இறந்ததை பார்த்ததுமே தான் அந்த பொண்ணு மேலேயே அந்த பொண்ணு லவ் பண்ற இவன் மேலேயுமே எவ்வளவு பாசமா இருந்திருக்காருன்னு தெரிய வருது. சோ அப்பத்துல இருந்து இவன் மேல இருந்த ஜாதின்ற வெறுப்புலாம் போய் கடைசியில இவங்க அப்பாவோட அஸ்தியை அவங்க பையன்கிட்டயும் இந்த பொண்ணோட அஸ்தியை இவங்கிட்டையும் கொடுத்து கரைக்க சொல்றாங்க. ஆனா அந்த அஸ்தியை தொடும்போது உன் கையை பிடிச்சி என்கிட்ட கொடுப்பாங்கன்னு பார்த்தா அவனோட அஸ்தியை கொடுக்குறாங்களே சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அதுகிட்டே அந்த கடல்ல கரைக்கிறான்.